வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, சம்மர் ஸ்லாம் முடிஞ்ச பிறகு என்ன நடந்துச்சு? சம்மர் ஸ்லாம் முடிஞ்ச பிறகு என்னென்ன விஷயத்த பத்தி பேசியிருக்கிறாங்க? அதுக்கப்புறம் சம்மர் ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யார் யாருக்கு என்னென்ன பிளான்லாம் நடக்க போகுது? சம்மர் ஸ்லாம்க்கு அப்புறம் என்னென்ன மாரியான WWE ஃபியூல் போகுதுன்ற மாரி ஃபுல் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டோட பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் நடைபெற்ற சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா ரீகா ரிப்ளே வர்சஸ் லிவ் மோர்கன் மேட்ச்சில் லிவ் மோர்கனோட டாமினிக் மிஸ்ட்ரியோ போயிட்டாரு. ஜட்ஜ்மெண்ட்டே ஒரு மெம்பர் பிரிஞ்சு போயிட்டாரு. அதனால டாமினிக் மிஸ்ட்ரியோவும் ரீகா ரிப்ளேயும் இப்போ பிரிஞ்சுட்டாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம்லேயே நடைபெற்ற இன்னொரு மேட்சான அதாவது வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் டேமியன் பெஸ்ட் வர்சஸ் கந்தர். இந்த மேட்ச்சில் வந்து கந்தர் ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா ஃபின் பாலர். ஏன்னா டேமியன் பெஸ்ட் வந்து ஃபினிஷர் போட்டு பின் பண்ண போற நேரத்தில் கந்தரோட காலை ரோப்ல தூக்கி வச்சிருவாரு. ரோப்ல தூக்கி வச்சுனா அந்த இடத்துல மேட்ச் பின் கேன்சல் ஆயிடும். அந்த மேட்ச் மூலமாக வின் பண்ணிடுவார் கந்தரை. அதனால ஃபின் பாலர் டேமியன் பெஸ்ட் இப்போ தனித்தனியாக போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபின் பாலர் ஜேடி, அதுக்கப்புறம் இவங்க ஒரு பக்கமும், அதுக்கப்புறம் கர்லிட்டோ ஒரு பக்கமா, அதுக்கப்புறம் டாமினிக்கே ஒரு பக்கமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேமியன் பெஸ்ட் ரீகா ரிப்ளே ஒரு பக்கமா, இப்படி WWE ஜட்ஜ்மெண்ட்டே வந்து பல பிரிவாக பிரிஞ்சு போயிடுச்சு. இப்போதைக்கு ஜட்ஜ்மெண்ட்டே வந்து இப்போ பிரிஞ்சு போயிடுச்சு. அது இந்த வாரம் ராவில் கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன நடந்துருக்கீங்க, ட்ரூ மெக்கன்ட்ரே வர்சஸ் சிஎம் பங்க் இவங்களோட ஃபியூடு முடிஞ்சிருச்சா இல்லை கண்டினியூ ஆகுமான்ற கேள்விக்கு ட்ரூ மெக்கன்ட்ரே பதில் கொடுத்துருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் சம்மர் ஸ்லாமில் வந்து ட்ரூ மெக்கன்ட்ரே பாட்காஸ்ட்டில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, எங்களோட ஃபியூடு முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் சிஎம் பங்க் எனக்கு சம்மந்தம் இல்லை, டன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் ட்ரீ மெக்கன்ட்ரி வர்சஸ் சிஎம் பங்க் இவங்க ரெண்டு பேரும் மேட்ச்ல சிஎம் பங்க் தோத்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கேட்டிங்கன்னா, தோத்தது பக்கம் ஆடியன்ஸ் பக்கம் கை கொடுத்துருந்த இடத்துல ஆடியன்ஸ் சைடில் உட்காந்துருந்த ஸ்டெப்னி மெக்மேன் ட்ரீ மெக்கன்ட்ரி விட்ட தோத்து போன சிஎம் பங்க ஹக் பண்ணி இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரி ஒரு சீனை வந்து அங்கே நடந்துச்சு. இது வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த சம்மர் ஸ்லாமுக்கு புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு. அது யாருன்னு கேட்டிங்கன்னா பிளட் லைனோட ஃபியூச்சர் மெம்பர். அது யாருன்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரிங்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபியூச்சராக பிளட் லைனில் ஜாயின் பண்ண போகிற ஒருத்தர் ஆடியன்ஸ் சைடில் உட்காந்து இந்த மேட்சை பார்த்துருக்காரு. அது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜில்லா ஃபேக்டோ தான் வந்து ஆடியன்ஸ் சைடில் உட்காந்து இந்த சம்மர் ஸ்லாமை வந்து வாட்ச் பண்ணியிருக்காரு. அந்த போஸ்ட் வந்து ஃபோட்டோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் லீக் ஆகி ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. இவர் தான் ஃபியூச்சரில் ரோமன் ரிங்ஸ் சைடு வந்து பிளட் லைனில் இருக்க போகிறான்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. சம்மர் ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரிபிள் ஹெச் வந்து ப்ரெஸ் மீட்டில் பேசியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரெஸ் மீட்டில் கேட்ட முதல் கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெப்னி மெக்மேன் WWE இருக்கிறாங்களான்னு கேட்டதுக்கு ஸ்டெப்னி மெக்மேன் WWE அஃபிஷியலில் சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜான்சினாவை பற்றி கேட்டதுக்கு ஜான்சினாவுக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்கன்னு சொல்லும் போது ஜான்சினாவுக்கு 2025 நடைபெறும் ராயல் ரம்பிள் தான் கடைசி, எலிமினேஷன் சேம்பர் தான் கடைசி, அதே போல் ரெசில்மேனியாக்கு தான் கடைசி அப்படின்ற மாதிரி ட்ரிபிள் ஹெச் வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சம்மர் ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நடந்த ப்ரெஸ் மீட்டில் கோடி ரோட்ஸ் முக்கியமான டீட்டெயிலாக விளக்கியிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரீமேட்ச் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் நீண்ட நாள் சாம்பியனாக இருந்திருக்காரு. அதனால ரோமன் ரிங்ஸ் கண்டிப்பாக ரீமேட்ச் கேட்டால் நான் கண்டிப்பாக ஒத்துப்பேன், ரீமேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி இப்போ ஹிண்ட் கொடுத்துருக்காரு. அதனால சம்மர் ஸ்லாம் பிறகு கோடி ரோட்ஸ் பேசுனது இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் பிளட் லைனோட ஃபீல்டு முடிஞ்ச பிறகு கோடி ரோட்ஸ் கூட ரோமன் ரிங்ஸ் மீண்டும் ஒரு மேட்ச் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த சாம்பியன்ஷிப்புக்கு ஹிண்டாக தான் இருக்குன்னு சொல்லி நம்ம அவர் ரோமன் ரிங்ஸ் வந்து முறைப்பிலே தெரியும். இதை வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போதே சொல்லிட்டோம், ரிசல்ட் வீடியோ போதும் அந்த மேட்ச் ஹைலைட்ஸ் பற்றி பேசும்போதே சொல்லிட்டோம். அதே விஷயத்தை தான் இப்போ கோடி ரோட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதனால் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பல அப்டேட்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கும். WWE வந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை நீங்கள் சீக்கிரமாகவே தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களோட ரெஸ்லிங் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.